நான் கார் வாங்கிட்டேமா. ரொம்ப சந்தோஷம். வாங்கிடுவேன் அப்படியே. என்னம்மா நீ எப்ப பாரு வந்துட்டு அப்படின்ட்டு. நான் வந்து வீடு வாங்கிட்டேன். எது வாங்கினாலும் சந்தோஷம். என்னம்மா எது வாங்கலாம்னு வந்துட்டு. இல்லம்மா எனக்கு சொல்ல முடியும். அப்புறம் என்ன ஏன் வாங்கினேன், என்னது வாங்கினேன் சொல்ல முடியும். நான் பார்த்ததுனாலதான் சில்வர் வந்திருக்கு. சரி இதெல்லாம் வந்து கேட்கணும். டைரக்டா கோல்டே கொடுக்க மாட்டாங்களா? டைரக்டா டைமண்டே கொடுத்துருவாங்க. ஏன் கோல்டு? படிப்படியா தானே ஆகலையா முன்னேறணும். எடுத்தோடனே முன்னேற முடியுமா? என்ன படிப்போ என்ன சார் நீங்க? அடுத்து கோல்டுக்கும் பாக்கணுமா? ஆமா கோல்டு கொஞ்சம் முக்கணும், அப்புறம் டைமண்டுக்கு கொஞ்சம் தடவணும், ஓடணும். அப்ப டெய்லி 2 GB செலவாகுமே. 2 GB 10 GB போயிட்டு இருக்கு. ஸோ வந்து இப்போ கால் பண்ணிடலாமா? மாற்றி அடிச்சிடாது. ஆமாம் அது வேற. ஸோ என் தங்கச்சிக்கு கால் பண்ணுறேன். என் தங்கச்சிக்கு பண்ணால் தான் எங்கள் அம்மா எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் அம்மா நம்பர் கொஞ்சம் ரிப்பேர், அதை சரி பண்ணி கொடுக்கணும் எப்படியாவது. பேசுறது கேட்க மாட்டேங்குதா இல்லை டவர் இல்லையான்னு தெரியல அவங்களுக்கு. ஃபோன் நல்ல ஃபோன் தான். ஹலோ மா, சொல்லுமா. என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களா? உட்காந்துருக்குறேன். சரி சரி சரி. உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். சொல்லுமா, என்ன குட் நியூஸ்? எனக்கு வந்து நான் கார் வாங்கிட்டேமா. ரொம்ப சந்தோஷம். வாங்கிடுவேன் அப்படியே. என்னம்மா நீ எப்ப பாரு வந்துட்டு அப்படின்ட்டு. நான் வந்து வீடு வாங்கிட்டேன். எது வாங்கினாலும் சந்தோஷம். என்னம்மா எது வாங்கலாம்னு வந்துட்டு. இல்லம்மா எனக்கு சொல்ல முடியும். அப்புறம் என்ன ஏன் வாங்கினேன், என்னது வாங்கினேன் சொல்ல முடியும். இல்லம்மா இந்த நான் யூடியூப் சேனல் இந்த vlog இதெல்லாம் பண்றேன்ல, சரி அதனால எனக்கு யூடியூப் சேனல்லேருந்து சில்வர் அவார்டுன்னு சொல்லிட்டு அவார்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. நான் உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்றேன். சரி சரியா? இது வந்து இது என்னோடது மட்டும் இல்லை, எந்து திவ்யாவது அருண் எங்கள் 3 பேரோட உழைப்பு. ஆமாம், அதை தாண்டி ஸ்வீட்டி பாப்பான்னு ஒருத்தி பாப்பா, ஒரு தங்கச்சி, அவள் ஹெல்ப் பண்ணா, சில விஷயங்கள் கற்றுக் கொடுத்தா. ஸோ எங்கள் எல்லாரோட உழைப்பு, அப்புறம் மக்கள் சப்போர்ட். அதனால் என்னை பெத்த தாயாக இருந்து நீங்களும் மக்களுக்கு வந்து ஒரு விஷயத்த சொல்லிடுங்க. ரொம்ப நன்றின்னு சொல்லிடுங்க. எங்கள் பிள்ளைங்களை எவ்வளோ தூரம் வச்சதுக்கு ரொம்ப நன்றி அப்படி சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கள் பிள்ளைங்களை இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டு மிகவும் நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ வந்து எங்கள் அம்மா வந்து உங்களுக்கு அந்த பிள்ளைங்களை இன்னும் நல்லபடியா இன்னும் கொண்டு வரணும், அதுங்களை என்கரேஜ் பண்ணணும். அதுவும் அந்த மக்களோட கையில இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். அவங்க இன்னும் சப்போர்ட் பண்ணா இன்னும் நல்லா இருப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. நான் ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்றேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைம்மா இது. ஏன்னா நான் மட்டும் ஃபீல் பண்ணிட்டே இருந்தேன். ஏன்னா எல்லாருமே நான் முதலேருந்தே பண்ணிட்டு இருக்கேன்ல, உங்களுக்கு தெரியும்ல, வருஷக்கணக்கா. இதெல்லாம் எப்பயோ வாங்கியிருக்க வேண்டியது. ஆனால் இவ்வளோ லேட்டாக கிடச்சிருக்குன்னா, ஏன்னா எனக்கு தெரியல இந்த நாலேஜ் கிடைச்சதுனால அது ஒரு கடவுள் கொடுத்த ஒரு இதுதான். எதையுமே எடுத்தோன்னு கொடுக்க மாட்டாரு கடவுள். கண்டிப்பா கண்டிப்பா. எல்லாம் மெதுவா பொறுமையா தான் எல்லாமே கிடைக்கும். கண்டிப்பா. ஸோ வந்து இந்த நாள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். உங்களுக்கு நான் ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்றேன் பாருங்க. இது ஒன்று மட்டும் இல்லை, இதுக்கு அடுத்தது கோல்டு இருக்கு, டைமண்ட் இருக்கு, நிறைய அவார்ட்ஸ்லாம் இருக்கு. ஒன்று ஒன்றா வாங்கி உங்கள்கிட்ட தர்றேன். சரி சரி சந்தோஷம். அகலையாங்க கொடுங்க. ஹலோ, ஒரு குட் நியூஸ். நான் யூடியூப் சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வச்சப்போ நீ வந்து என்ன சொன்ன என்கிட்ட, ஒரு வார்த்தை சொன்ன ஞாபகம் இருக்கா? நான் வந்து டெய்லியும் போய் உன் வீடியோ பார்க்குறேன், லைக் வருதா, சப்ஸ்கிரைபர் வர்றாங்களான்னு பார்க்குறேன், நீ நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னியா? ஸோ அதுக்கான ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து சில்வர் அவார்ட் யூடியூப் சேனல்லேருந்து நமக்கு வந்திருக்கு. கடவுளுக்கு நன்றி. ஆமாம். ஸோ வந்து நான் அவனுக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி விட்றேன். நான் பார்த்ததுனால தான் சில்வர் வந்திருக்கு.
சரி இதெல்லாம் வந்து கேட்கணும். டைரக்டா கோல்டே கொடுக்க மாட்டாங்களா? டைரக்டா டைமண்டே கொடுத்துருவாங்க. ஏன் கோல்டு? படிப்படியாக தானே ஆகலையா முன்னேறணும், எடுத்தோடனே முன்னேற முடியுமா? என்ன படிப்போ என்ன சார் நீங்க கொஞ்சம் பெரிய படி இது, அதனால கொஞ்சம் தாண்டி தாண்டி தான் போகணும். சரி சரி அந்த ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்றேன் சரியா? ஆமாம் சரி. வேற என்ன? அடுத்து கோல்டுக்கும் பார்க்கணுமா? ஆமாம் கோல்டு கொஞ்சம் முக்கணும், அப்புறம் டைமண்டுக்கு கொஞ்சம் தடவணும், ஓடணும். அப்ப டெய்லி 2 GB செலவாகுமே. 2 GB 10 GB போயிட்டு இருக்கு. என்ன பண்றது, பொழப்பு அப்படி போயிட்டு இருக்கு. சரி சரி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே ஆத்தா எங்க? அது இல்ல வேலை பார்த்துக்கிட்டு. ஏய் கொஞ்சம் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஆத்தா வந்து எனக்கு கோஆப்ரேட் பண்ணுச்சு. அத்தா அங்க போயிடுச்சே. ஏய் எப்படிதானோ போயிடுச்சு. நான் வந்து அத்தா அப்புறம் பேசுறேன். எங்க மாடு இது பண்ணிட்டு இருக்கோ? மாட்டுக்கு வைக்காலி போட்டுட்டு இருக்கு. ஆமா நான் போய் காதுல சங்கு வச்சு விடுறதுனால வரும். சரி ஆத்தாட்ட வந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ண சொல்லு. இங்க இருந்து கூப்பிட்டா காதுல விழுகாது. அது ஃபோன் பண்ண சொல்றேன். சரி மறக்காம சொல்லு என்ன? ஓகே கண்டிப்பா சொல்றேன். ஓகே 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 பாய். நான் போட்டோ எடுத்து அனுப்பிச்சுடுறேன். இந்த சில்வர்ல எனக்கு ஏதாவது பங்கு? ஆமா பாதி பிச்சு தரேன் உனக்கு, அதுலயும் பங்குக்கு வந்துரு. என்ன ஏன் இப்படி பண்ற, எதுக்காக இப்படி பண்ற? காரியத்துல ஏன் பங்கு இருக்கு? நீ அடிமனசு புறாண்டும் மனசு உனக்கு புறாண்டும். நான் வந்து சொரிஞ்சு விட்டுருவேன் அப்புறம். சரிப்பா சரி சரி. நான் வரும்போது ஊருக்கு வரும்போது எடுத்துட்டு வரேன். நீ கல்யாணம் பண்ணி போ, அப்பதான் வந்து நாங்க வந்து மாட்ட முடியும் வீட்டுல. ஓகோ எப்படி? ஓகே 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 பாய். சரண்யாட்ட சொல்லு என்ன? சரண்யாட்ட திவ்யாட்ட கவிதா மாட்ட சொல்லு. ஓகே சொல்லிடுறேன். எல்லார்கிட்டயுமே சொல்லு. சரி சரி ஓகே வச்சுட்டா. சரி ஓகே. இப்போ வந்து நம்ம அம்மாக்கிட்டே தங்கச்சிக்கிட்ட சொல்லியாச்சு. எங்கள் ஆத்தா வந்து கொஞ்சம் காது அவ்வளோவா ரொம்ப லாங்கில் இருக்காங்க. மாட்டுக்கொட்டாய் வந்து லாங்கில் இருக்குது, கூப்பிட்ட கேட்காது. அதனால் எங்கள் ஆத்தா கொஞ்சம் லேட்டாக வருவாங்க. மாத்தாட்ட பேசிக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, ஒரு சில கண்டென்ட்லாம் நம்ம காமெடி கண்டென்ட்டு, அப்போ அந்த என்னது இந்த ரீசார்ஜ் கண்டென்ட். திவ்யா வந்து மாமா என் ஃபோனில் ரீசார்ஜ் பண்ணி விட்டு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கண்டென்ட். இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபன் கண்டென்ட் ஒரு 4-5 இது வந்து 4-5 இது தாண்டி நிறைய இடத்துல மாமா இது பண்ணு மாமா, மாமா இது பண்ணு மாமா, மாமா இது நல்லா இருக்கும் மாமா, மாமா இப்படி பண்ணால் நல்லா இருக்கும் மாமா அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து ஊக்குவிக்கிற ஒரு பெரிய பர்சன் இல்லை, குட்டியா கியூட்டா அழகா. ஒருவேளை இவளை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் அவளை பார்த்துருந்தாலோ, அப்படி ஏதாவது வந்து ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருந்தாலோ, நாங்கள் வந்து இன்னும் ஒரு பெஸ்ட்டான ஃப்ரெண்டாக இருந்திருப்போம். ராக்கி ஸோ வந்து அவன் என் குழந்தை, என்னோட நான் வந்து என்ன சொல்கிறது, இது திவ்யா வயிற்றில் பெக்காத எங்கள் குழந்தை. ஸோ வந்து அவளுக்கு தான் நம்ம வந்து கால் பண்ண போகிறோம். யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா திவ்யாவோட தங்கச்சி, என்னோடய கொழுந்தியா. ஆனால் கொழுந்தியாங்கிறத தாண்டி நாங்கள் வந்து ஃப்ரெண்டாகவும் இருப்போம், கொழுந்தியா மாதிரியும் ட்ரீட் பண்ணுவேன், என் குழந்தையாகவும் ட்ரீட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி என்னோடய நிறைய உறவுகள் எனக்கு வந்து அவள் மொத்தத்தில் என்னோடய திவ்யா ஹோல் ஃபேமிலியும் ஒரு ஆளாக நான் பார்க்குறேன். திவ்யாவுக்கு பெரிய ஃபேமிலினா ஒரு ஆள் தான். என்னை பொறுத்தளவில் திவ்யா ஃபேமிலியில் திவ்யா தங்கச்சி மட்டும்தான் எங்களுக்கு, வேறு யாரும் இல்லை. அதை தாண்டி போனால் அவங்க பாட்டி. ஸோ நம்ம வந்து திவ்யாவோட தங்கச்சிக்கு தான் கால் பண்ண போகிறோம். ஹலோ 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 சீஃப் ஐடி ஃபோன். ஹலோ என்னடா பொங்கல் என்ன பண்ற? சும்மாதான் இருக்கேன். சொல்லுக்கா. சாப்பிட்டியா? சாப்பிட்டியா? என்ன நல்லா பேசுற, உடம்பு சரியில்லையா? இல்ல இல்ல படுத்துருக்கேன், அதனால கேட்க.
முன்னாடி மாமா போன் பண்ணிச்சு அப்புறம் ஹலோ ஹலோ நேரம் சண்டை போடுற மாதிரி பேசி அப்புறம் கட் பண்ணிடுச்சு. அது அப்படிதான் சும்மா ஆயிருக்கு. சரி ஒரு குட் நியூஸ். இல்ல அந்த குட் நியூஸ் தான் ஃபர்ஸ்ட் சொல்லலாம்னு கால் பண்ணேன் பாப்பா. அப்புறம் எனக்கு டக்குன்னு ஒரு ஐடியா வந்துச்சு, நம்ம ஏன் வந்து vlogலயே வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி என்ன குட் நியூஸ்? ஆக்சுவலா vlog போயிட்டு இருக்கு. கண்டுபிடி. குட் நியூஸ். vlog போயிட்டு இருக்கா? ஆமா. பைத்தியங்களா என்ன புதுசு புதுசா பண்றீங்க? அப்படியே குட் நியூஸ். கண்டுபிடி. அப்ப நீ தான் கண்டுபிடிக்கணும். vlog போயிட்டு இருக்குல, கண்டுபிடி. கண்டுபிடிக்கவா? நீ கண்டுபிடிச்சிட்டனா உனக்கு ஒரு சாக்லேட். அப்பா என்ன இவ்வளவு நாளா ஆடியன்ஸ் லவ் ஸ்டோரி போட்டீங்களா ஒரு வழியா vlogல? இப்ப நான் vlog போயிட்டு இருக்குன்னு சொல்றேன். இப்ப நீ இத நீ சொல்லி அவங்கள காண்டேத்தி அவங்க எனக்கு காரி துப்பணும், அதானே நீ எதிர்பார்க்கற? நானே அததான் எதிர்பார்க்கிறேன். போட்டிருப்பீங்களான்னு நினைச்சுவேன். சரி அப்புறம் வேற என்ன? இல்ல வேற என்ன நீயே சொல்லு. சஸ்பென்ஸ்லாம் வைக்கிறீங்க. என்ன லியோக்கு கல்யாணமா? ஆமா லியோக்கு கல்யாணம். எங்களுக்கே இன்னும் கல்யாணம் ஆகல, அப்புறம் எப்படி லியோக்கு? அப்புறம் வேற என்ன? வேற என்ன ஏதாவது கொஞ்சமாவது மூளை நீங்க இருக்கா? வந்து நம்ம சேனலுக்கு வந்து நிறைய கண்டென்ட்லாம் சொல்லி கொடுத்துருக்கீங்க, காமெடி கண்டென்ட்லாம் வந்து வாய்ஸ் பிரேக் ஆகுது. நம்ம சேனலுக்கு நிறைய கண்டென்ட் சொல்லி கொடுத்துருக்கீங்க. மாமா இதை பண்ணுங்க மாமா நல்லா இருக்கும். நிறைய பிராங்க் 2-3 இது சொல்லி கொடுத்துருக்கீங்க. என்ன வச்சு பிராங்க் பண்றீங்களா இப்போ போன்ல? ஆமா, உன்னை வச்சு பிராங்க் பண்ணிட்டாலும் நீ உன்னை வச்சு பிராங்க் பண்ணா நான் இப்ப இப்படி இருக்க முடியுமா? நேரம் அவ்வளவுதான் எகிரி எகிரி ஜாக்கி சான் தங்கச்சி மாதிரில அடிப்பேன். அப்புறம் என்ன? அதுதான் பாப்பா. ரொம்ப சஸ்பென்ஸ் வைக்காதீங்க, மண்டை வெடிச்சிருக்கோம். சரி நான் உனக்கு ஒரு க்ளூ கொடுக்கட்டா? ஆமா குழு கொடுக்கும். மகளிர் குழுல இருந்து மகளிர் குழுல உங்க அக்கா இருக்கு, அதனால உன்னையும் சேர்த்துக்கலாம். குழு கொடுக்கும். குழு அவங்க இருக்கிற பைத்தியம். திருச்சிக்கெல்லாம் வரல, நீ திருச்சிக்கெல்லாம் வர்றது என்ன இந்த மாதிரிலாம் சொல்லலாம் மாட்டேன். திருச்சிக்கு வரதுக்கு நான் ஏன் விளாக் எடுக்கணும் பைத்துக்காரி? வேற என்ன சொல்லு. ஏய் நம்ம மாமா வாழ்க்கையில என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது. செருப்பு அடித்து உடப்பு காட்டேன். லியோக்கு கல்யாணமான்னு கேட்டா இப்ப எனக்கு கல்யாணமா கேக்குறேன். அத்தை யாரு என்ன கல்யாணமான்னு கேப்பியா? அதை தாண்டிடா, அதை தாண்டி நாங்க எங்க வாழ்க்கையின் போராட்டத்துக்கான ஒரு ஒரு ஆரம்பம் இதான். சொல்லு. மாமா ஹீரோவா எதுவும் படம் நடிக்கிறா? அப்படிலாம் நான் உன் வாய் முகூர்த்தம் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், உனக்கு வந்து 10 பவுன்ல வந்து சங்கிலி போடுறேன்ல நானு. ஐயோ 10 சொல்லிட்டு பாப்பா இப்ப நான் 10 பவுன் சொன்னது உன் காதுல விழுந்துச்சு. அவ அதெல்லாம் அப்புறமா பேசுவா. சரி நீ அவ்வளவு கஷ்டப்படுற, சொல்லவா? சொல்லிடலாமா? சொல்லலாமா கைஸ்? சொல்லிடலாம். நம்மளுக்கு வந்து யூடியூப்ல இருந்து சில்வர் அவார்டு கொடுத்துருக்காங்க. ஏண்டா என்ன ஃபன் பண்றியா? யூடியூப்ல இருந்து சில்வர் அவார்டு கொடுத்துருக்காங்க. உண்மையாதான்டா? சும்மா கதை அடிக்கல. ஏய் நிஜமாதான் இல்ல உன்னை பிராங்க் பண்றோம். ஆளு பாரு. எனக்கு என்னமோ விளாட்லாம் இருக்கீங்க, பிராங்க் பண்றீங்களா? ஒரு வேலையை உண்மையை சொல்ல. உண்மையா பிராங்க் இல்லடி, நிஜமாதான். இல்ல நிஜமானதான். ஐயோ நீங்க ஜாலிதான் போ. நீங்க இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைச்சிச்சு. சூப்பரா ஜாலிதான். கிடைச்சிருச்சு. அதனாலதான் நேர்ல வந்து உங்களோட எக்ஸைட்டிங்லாம் பார்க்க முடியல அப்படின்னா போன் பண்ணி இப்ப அதை விளாகா போட்டுட்டு இருக்கோம். எக்ஸைட்மெண்ட்ல கட் பண்ணிருப்பா அவளே. இப்படி கட் ஆயிருக்கும். என்ன எக்ஸைட்மென்ட்ல
கட் ஆகிடுச்சு. ஒருவேளை எக்ஸைட்மெண்ட்ல கட் பண்ணிட்டு போனை கண்டு கீழே போட்டியோன்னு நினைச்சேன். இல்லைங்க சர்வர் ப்ராப்ளமா இருக்கு. சத்தியமா சொல்றது செம்ம ஹாப்பியா இருக்கு. கங்க்ராச்சுலேஷன் போத் ஆஃப் யூ. Thank you. ஐயோ நான் நேரெல்லாம் போயிட்டேன். வடிவேல் சொல்ற மாதிரி ஐயோ என்ன பண்ணுவேன் தள்ளி போயிலே காரும் பேச முடியல. ஐயோ நான் என்ன பண்ணுவேன் யார்கிட்ட போய் சொல்லுவேன் பாத்துக்கடா பொங்கல போட்டோ எடுத்து சரியா வீடியோ கால் பண்ணுங்க. கண்டிப்பா போட்டோ எடுத்து அனுப்புறேன். உங்க அக்காவுக்கு மட்டும் தான் வாழ்த்துக்களா? ரெண்டு பேருக்கு கங்க்ராச்சுலேஷன் போத் ஆஃப் யூ தான சொன்னாமாமா. நன்றி. அது எப்படி எங்க அக்காக்கு கூட சொல்ல முதல்ல உன் போனை சரி பண்றி. எத்தனை வாட்டி நீ கட் பண்ணி தவறு உள்ள இடமா வீடு பிடிக்க. சரி நான் உனக்கு போட்டோ எடுத்து அனுப்புறேன் சரியா? அப்புறம் வீடியோ கால் பண்றேன். கோயிலுக்கு போங்க சரியா? கண்டிப்பா. இதுதான் உங்க வெற்றிக்கான முதல் படி. ஓகே கண்டிப்பா. எவன் என்ன பேசினாலும் எவன் என்ன இது பண்ணாலும் எதையும் கண்டுக்காதீங்க. கண்டிப்பா. ஓகேவா? நாங்க இருக்கோம், நான் இருக்கேன் உங்க ரெண்டு பேருக்கு. கண்டிப்பா. என்னவா இருந்தாலும் பாத்துக்கலாம். கண்டிப்பா. சரியா? இந்த வெற்றிய சாதாரணமா கொண்டாடாதீங்க. நான் கூட இல்ல, பட் ஆனா ஒரு நாள் கண்டிப்பா கூட இருக்கும்போது தனியா அதை நம்ம செலிப்ரேட் பண்ணிக்கலாம். சரியா? கண்டிப்பா. அதுக்காகதான் இந்த vlogலே வந்து அதனாலதான் அந்த செலிப்ரேஷன் போயிட்டு இருக்கு. புரியுது. உண்மையா எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படி சொல்றது, ரொம்ப அவங்க ரெண்டு பேரும் நினைச்சு ரொம்ப ப்ரௌடா இருக்கு. அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. லவ் யூ டாடி, லவ் யூ கா, லவ் யூ. ஆனா வந்து உங்ககிட்ட இந்த வாழ்த்துக்கள்லாம் வாங்குறதுக்கு 10 வாட்டி உன் போனு கட் ஆகுது, 10 வாட்டி என் போனு கட் ஆகுது. ஏண்டி யாரோ இல்லடி யாரோ நம்மள பார்த்து பொறாமப்படுற மாதிரி இருக்கு இல்ல? மேபி இருக்கலாம். சென்னையில இருக்க உனக்கே கட் ஆகுது, நான் திருச்சியில இருக்கேன். அப்ப யோசிச்சு பாரு, டவர் ப்ராப்ளம் வருமா வராதா? கண்டிப்பா. நான் என்ன பண்றது? இடையில உள்ள வேற வந்து அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு இருக்கான். நான் என்ன பண்றது? கண்டிப்பா. நான் அவார்டை எடுத்துட்டாங்க வரும்போது கண்டிப்பா எடுத்துட்டு வாங்க. ஏன்னா நாங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற சில பர்சன்ல முக்கியமான பர்சன் நீயும். ஸோ அதனால உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டோம். முடிஞ்ச அளவு என்ன சொல்ற வீடியோ கால் பண்ணலாம்னு நினைச்சோம். இது வந்து எனக்கு என்னால வந்து போன்ல வந்து சொல்ல முடியல. ஆனா கண்டிப்பா வந்து நேர்ல பாத்துறா நான் கண்டிப்பா அழுகுறோம். ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. ஏன்னா இது வந்து பாக்குறவங்களுக்கு வேணா வந்து அவங்களுக்கு என்ன வீடியோ தானே எடுத்து போடுறாங்க அப்படின்னு யோசிக்கலாம். பட் ஆனா கூட இருக்க எங்களுக்கு தான் தெரியாது எவ்வளவு கஷ்டம். நீங்க சிந்தனை ஒரு துளி வேர்வைக்கும் இது வந்து அதுக்கான கிஃப்ட் இது உங்களுக்கு. ஓகேவா? அதனால இத நினைச்சு உண்மையா நான் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன். கண்டிப்பா. சரி நான் அள வைக்காத. ஓகே கண்டிப்பா வீட்டுக்கு வாங்க. நான் ஆல்ரெடி அழுதுட்ட வீடியோ இப்போ வந்து வாய்ஸ் கால்ல பேசுறதுனால கொஞ்சம் தெரியல. வீடியோ கால் பண்ணிருந்தா அழுகிறது தெரியும். இல்ல வீடியோ கால் தாண்டி பண்ணலாம்னு நினைச்சோம். சரி அங்க விஷ்ணு இருப்பான். சரி அதனால பேச வர மாட்டா தம்பி. அதனால மச்சான் வந்தனே கண்டிப்பா சொல்லிடுறான். கண்டிப்பா மச்சான் கிட்ட சொல்லு. கண்டிப்பா நான் போட்டோ அனுப்புறேன், மச்சானுக்கு அனுப்பிச்சுடுறேன். முடிஞ்சா எனக்கு மச்சான் வந்தோடனே கால் பண்ணு. ஓகே மாமா நான் பண்றேன். சரிடா செல்லம், மை டியர் பொண்ணே. சரியா? லவ் யூ டாடி, லவ் யூ மம்மி. லவ் யூ. அந்த போனை தூக்கி போட்டு உடைச்சிரு கட் பண்ணதுக்கு அப்புறம். என்கிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த போனை உடைச்சிருமா. நான் புது போன் வாங்கிட்டு வரேன். கண்டிப்பாமா. நான் கண்டிப்பா வாங்கிட்டு வரேன். இல்ல கண்டிப்பா நான் உங்க போன் வாங்கிட்டு வந்து தந்துடுறேன்ப்பா. அப்பதான் இது சரிப்பட்டு வரும். ஒரு vlog எடுக்க முடியுதா? கண்டிப்பா. ஓகேடா செல்லம். லவ் யூ. பை. இந்த vlogகாக நான் ரொம்ப வெயிட் பண்ணுவேன். கொஞ்சம் சீக்கிரம் போடுங்க. சரியா? ஓகேமா. என்ன ஒரு ஃபீலிங்னா இந்த ஒரு அழகிய தருணத்துல கூட இல்ல. பட் இன்னைக்கு சில்வர் பட்டன், நாளைக்கு கோல்டு பட்டன் வரும்போது கண்டிப்பா உங்க பக்கத்துல இருந்து கண்டிப்பா அதை தெரிவிக்க வர்றோம். செலிப்ரேஷன் மாஸ் பண்றோம். மாஸ் சும்மா தெரிவிக்க வர்றோம். ஆமா நம்ம ஜெயிச்சிட்டோம் மாரா. பேசுறவன் கோல்டு பட்டனுக்கு vlogல நான் நின்னு பேசுவேன். ஆமா கண்டிப்பா அந்த மூமெண்ட்ட நான் எதிர்பார்க்கறேன். கண்டிப்பா. அப்புறம் நான் வந்து டைமண்ட் அவார்டு வாங்கும்போது விஷ்ணு பேச ஆரம்பிச்சிருவான்.
கண்டிப்பா இப்பவே பேசுறான், அப்பதான் வந்து அவனே பேசிடுவான். அவனே குடுட பெரியப்பா நானே மைக் போட்டு பேசுறேன்றான். குடு பெரியப்பா நான் மைக் போட்டு பேசுறேன் அப்படின்னு சொல்லி புடிங்கிடுவான். ஆமா ஆமா. சரி பாப்பா, நான் போட்டோ அனுப்பிச்சுடுறேன், பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணு. சரி ஓகே மாமா, கண்டிப்பா. நான் இந்த vlogகாக ரொம்ப வெயிட் பண்ணுவேன். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கொஞ்சம் அந்த vlog கண்டிப்பா போட்டுறேன். கண்டிப்பாக. ஓகே ஓகே வச்சலாம். thank you, Bye. love you, love you love you love you. bye 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 kா. Bye மா. bye bye. bye kா. bye bye bye. விஷ்ணுட சொல்லிரே. அதுக்குள்ள வெச்சிருவா. ஓகே. என்னன்னு தெரியலங்க, அவ ஃபோன் வந்து கட் ஆகிட்டே இருந்துச்சு, அதனால தான் இடையில கட்டாய் அவளுக்கு வந்து நெட்வொர்க் ப்ராப்ளம் அங்க. அவ வந்து நம்ம வந்து திருச்சி சைடுலாம் BSNL சிம் தான், அதனால வந்து அதனால அந்த BSNLன்றதுனால அவளுக்கு கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கு. அதனால தான் 10 தடவை கட் பண்ணி 10 தடவை கூப்பிடுறா. அவளோட சப்போர்ட்டும் எங்களுக்கு இருந்திருக்கு. அதான் ஒரு ஆலமரத்துல வந்து நிறைய வேர்கள் இருக்கும் இல்லையா, விழுதுகள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு விழுதுகள். அருண், ஸ்வீட்டி, என் நாத்தனாரு, என் மாமியாரு, என் தங்கச்சி, அப்புறம் வந்து ராகவி அம்மா, சோஃபி அம்மா, அப்புறம் வந்து குரு அண்ணன், ஸோ இந்த மாதிரி நிறைய, அப்புறம் வந்து சக்கரவர்த்தி, ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸு என்னை சுற்றி உள்ளவங்க எல்லாருமே தான் இதுக்கு வந்து மெயின் காரணம். அதை தாண்டி பெரிய 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 காரணம் என் அழகு மக்கள், என் செல்லக்குட்டி மக்கள் தான். நீங்கள் தான் எனக்கு வந்து இவ்வளோ தூரம் நான் இன்றைக்கி ஹாப்பியாக இருக்கேன். வைப்ரேஷன் பயங்கரமாக இருக்குது இன்றைக்கி. எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தாங்க. ஏன்னா ரொம்ப வருஷம் காரணம் சில்வர் அவார்டுங்க, நீங்கள் இல்லை, தப்பா சொல்லுங்க, நீங்கள் தாங்க. ஏன்டி அவங்களால தான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு நான் இருக்கேன்னா அதுக்கு காரணம். நான் சும்மா ஃபன்னாக சொல்லலை, உண்மையாலுமே சொல்கிறேன், மனசார சொல்கிறேன். நான் ஹாப்பியாக இருக்கேன் இன்றைக்கி அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் தான். ஸோ அப்புறம் யாருக்கு ஃபோன் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம குட்டி கேங்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த குட்டி கேங்கில் குட்டி ஒரு அக்கா இருக்கா, அந்த அக்காவுக்கு கால் பண்ணலாம். கால் பண்ணுற வரைக்கும் அப்போ விட்டுரு. இதெல்லாம் வந்து எங்கள் குட்டி கேங்கில் பர்சன்ஸ். நாங்கள் சந்தோஷப்படுறோம் அப்படின்னா அவங்க வந்து அதை பெருசாக நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ் இவங்க எல்லாருமே எங்கள் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான பர்சன்ஸ். அக்கா எப்படி இருக்க? இல்லடி நான் vlog எடுத்துருக்கேன். அசிங்கமா வந்து அவன் வந்து பர்ஸ்டெல்லாம் என்னெல்லாம் கழுவி ஊத்திக்கலாம். இது வந்து vlog போயிட்டு இருக்கு, உன்னோட ரெக்கார்டிங்லாம் vlogல வந்துகிட்டு இருக்கோம். ஸோ வந்து ஒரு குட் நியூஸ் சொல்லணும்னு சார், அவங்க வந்து அக்கான்னு சொல்லும் போது எனக்கு கண்டுபிடிச்சிருக்கணும். என்னைக்காவது உன்னை அக்கான்னு கூப்பிட்டுருக்கேன், ஏண்டி போடி வாடி இருமை அப்படிதானே கூப்பிடுவேன். நீ கூப்பிடுறதே பெரிய விஷயம்டா வெண்ணமாவனே. அப்ப நீ யோசிச்சிருக்கணும்ல கிறிஸ்டி, என்னடா இவன் அக்கான்னு கூப்பிடுறானே, தெளிவா பேசணும் அப்படின்னு. இவன் அக்கான்னு கூப்பிட்டாலே ஏதோ ஒரு ரீசன் இருக்குன்னு தெரியணும் ஒத்துவியா, அதனால சைலண்டா கேக்குறேன். என்னடா தம்பி நேத்தான பேசுனே அதிசயமா இருக்கே அப்படின்னு பாக்குறேன். கண்ணீர்ன்றியடி. சரி உனக்கு ஒரு குட் நியூஸ். என்ன விஷயம்? நமக்கு கண்டுபிடிக்கலாம் டைம் இல்ல, நான் இப்ப சொல்றேன் பாரு, அதான் குட் நியூஸே. என்னடா நமக்கு யூடியூப் சேனல்ல இருந்து சில்வர் அவார்டு வந்திருக்கு. வாவ் வாவ் கங்க்ராச்சுலேஷன். எப்படி ட்ரீட் கெத்தா சூப்பர் மாஸ் வர மாதிரியா, வேற லெவல், பாண்டிச்சேரி கூட்டிட்டு போறியா, மஜா பண்ணலாமா, பார்ட்டி போலாமா? நீ வேற கண்டென்ட் யூடியூப்ன்ட கெட்ட கெட்ட வார்த்தையா பேசிடுவேன். இல்ல நாயர்கடை டீ தான் உனக்கு ட்ரீட். உனக்கு அதை விட்டா வேற என்னடா வாங்கி தருவ நீ? ஏன் இதை பார்த்தா வருமான பிரச்சனை இருக்கு இல்லையா, வருமானன்ற ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா. சொல்லி காலத்தை ஊட்டி. ஹலோ கேக்குதா? மட்டும் கேட்காது. இப்ப கேக்குது கிறிஸ்டி நான் வாழ்த்துக்கள் சொல்லு கிறிஸ்டி. நான் என்ன அவார்டு வாங்கியிருக்கேன்னு சொல்றேன். நீ ஷெரின்ட்ட கொடு, ஷெரின்ட்ட கொடு. வாங்கிருக்கல அந்த சில்வர்ல ஏதா போட்டு செய்டா. ஷெரின்ட்ட குர்ரி. என்னடி உங்க அத்தை? கேளு. ஹலோ ஷெரின், உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லவா? மாமா வைத்தியா? யார் மாமா வருது? உங்க மாமா வேணா? மாமா இங்க இருக்க ஷெரின். அவ கல்யாணம் பண்ணிக்க போறாங்க உங்க மாமாவை. கோச்சிட்டு அழுகுறாளா மாமாவை கல்யாணம் பண்ணிக்க போறானே? ஏண்டி இப்படி குதூகலமா எனக்கு கொடுத்துல கும்மி அடிக்கிற கிறிஸ்டி என் லவர்கிட்ட ஃபோன் கொடு. ஹலோ குட்டி பொண்டாட்டி. வரண்டி இருவி.
சும்மா சும்மா வர பெரிய வீட்டையும் பார்க்கணும்ல. வர்றேன், அங்கே வர்றேன், இரு. வர்றேன்டி செல்லம், நாளைக்கு வர்றேன். மாமா உடியாந்துடுறேன் உன்னை தேடி. சரி, ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன் பாரு. திவ்யா மட்டும் பாப்பனா? அவள் கொஞ்சம் ஹைட்டாக இருக்காளா, அதனால அவள் தான் கண்ணுக்கு தெரியறா. நீ குட்டியாக இருக்கு, நீ வளரு, அப்போ தான் நான் வந்து உன்னை பார்க்க முடியும். ஷிரேன், ஏய் மாமா அப்படி பேசலாமாடி? மாமா வேணுமா இல்ல நான் வேணுமா? ஏய் சொல்லி கொடுத்தியா? ஏன்டி இப்படி லைவ்ல ஏன்டி vlog போயிட்டு இருக்கு? நீ இப்படிலாம் கேட்ட சண்டைக்கு என்ன ரெண்டு பேரும் அது கமெண்ட்ல உன வெண்ணன்றாலாம். போடா வெண்ண நான் போறேன் இருன்றா. அவ என்னைக்கு அந்த டயலாக் அவளோட டயலாக் அந்த கண்ணம்மா டயலாக் நான் ஒன்னு பண்ணிருக்கேன்ல மக்களே. அந்த கண்ணம்மா டயலாக் வந்து சரின்னு வந்து என் கூட பண்ணணும்னு நினைச்சாலாமா, ஆனா திவ்யா என் கூட பண்ணிட்டாலாமா, அதனால அவ கோவமா இருக்கா. அதனால மேடம் காண்டில இருக்காங்க. காண்டில திவ்யா திவ்யான்னு போறேன்டா. திவ்யாவே வெச்சுக்கோ. திவ்யா 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 திவ்யா. ஏய் என்ன உங்களுக்கு நான் ஊர்காவா? சரி ஓகே. போட மாட்டாளாடா சத்தியமா. நான் உங்களுக்கு லைக் எல்லாம் போடவே மாட்டேன்டா. சரி சிரின நான் எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும், நான் சமாளிச்சுக்கிறேன். சரி இந்த முட்டாய் கொடுத்துங்க மாமா இவனை ஏமாத்தி விடுவாண்டி. ஏய் நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன்டி. நான் இந்த அவார்டு வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு தான் கால் பண்ணேன். அடுத்தடுத்து இன்னும் நிறைய பேருக்கு கால் பண்ணணும். நம்ம பர்சனலாக ஜாலியாக அப்புறம் பேசிக்கலாம். என்ன கதை ட்ரீட் வச்சிடலாம், நீ அதான் கேட்பேன்னு எனக்கு தெரியும். சரியா? சரிடா. சரி அண்ணனுக்கு கால் பண்ணிடு. இவனும் வந்து அந்த ஆலமரம் விழுது சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி விழுதில் இவனும் ஒரு விழுது. இவனும் நிறையா வீடியோலாம் எடுத்து கொடுத்துருக்கான். அவனுக்கு தெரியலனா கூட சொல்லி கொடுத்தா அதை வந்து கற்றுக்கிட்டு எனக்காக எடுத்து கொடுப்பான். அது வந்து மறக்க முடியாத விஷயங்கள். ஸோ அவனுக்கிட்டையும் கண்டிப்பாக நம்ம சொல்லியே ஆகணும். இந்த நேரம் பார்த்து ஃபோன் எடுக்க மாட்டான், ஏன்னா இந்த டைம் வேலை வர்ற நேரம். எடுக்கிறானா என்னன்னு தெரில. ஹலோ உனக்கு ஒரு குட் நியூஸ். கண்டுபிடி. ஏன்டா ஒரே வார்த்தையில முஸ்டாங்க வரலடா சொல்ல. யூ சோ டயர்டா? ஓகேடா நான் சொல்றேன்டா. ஓகே நீ அந்த டயர்ட் வந்து உனக்கு இப்ப பறந்து போய்டும் பாறேன். சொல்ற குட் நியூஸ்ல என்ன தெரியுமா? ஏய் நான் vlog எடுத்துட்டு இருக்கேன், லைவ்ல நீ பேசுறது தெரியும். சரி சோ அதனால இப்போ அந்த குட் நியூஸ் சொல்லுவேன். நீ என்ன பண்றன்னு நான் பாப்பேன். சொல்லுமா. நமக்கு யூடியூப் சேனல்ல இருந்து சில்வர் அவார்டு வந்திருக்கு. என்னது? சில்வர் அவார்ட் கொடுத்திருக்காங்க. சில்வர் அவார்ட். என்னடா சொல்ற? ஆமா எப்ப வந்தது? இன்னைக்கு இப்போதான் 4 மணி 4:30 இருக்கும். ஸோ எனக்காக நிறையா வாட்டி நீனுமே கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து கொடுத்துருக்க. உனக்கு தெரியலனா கூட நான் சொல்லி கொடுக்குறத கற்றுக்கிட்டு உடனே எடுத்து கொடுப்பேன். ஸோ வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு பர்சனில் நீயும். ஸோ உன்கிட்ட நான் இதை ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். நீ கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு வருவேன், நான் நேரில் காமிக்கிறேன். நேர்ல காமிக்கிறல ட்ரீட் இப்ப எனக்கு வேற எனக்கு வேற இது ட்ரீட் வேணும் கண்டிப்பா வச்சிருந்தேன். கண்டிப்பா இப்ப ட்ரீட் கேக் வெட்டி ஆவணும். அருண் சொன்னா பாண்டிச்சேரி போலான்ட்டு, இப்ப பாண்டிச்சேரி கூட்டு போ ட்ரீட்னு. உனக்கும் அப்படியே மொத்தமா சேர்த்து வச்சிடுறேன். அது அது அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப கேக் வெட்டி ஆவணும்ல. சரி சாமி நீ வா, கண்டிப்பா வச்சிருவோம். கேக் வெட்டிடுவோமா? கண்டிப்பா. சரி ரைட். சரியா? இது கிட்ட வந்து பெருங்குடி கிட்ட வா 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 வீட்டு அந்த போயிட்டு வண்டியை அரேஞ்ச் பண்ணிட்டு வரேன். வா வா வா. சரிடா, அதான் சரி உன்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா நிஜமாவே நீ எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிருக்க. திடீர்னு எடுறான்னுவேன், திடீர்னு நல்லா ஒரு நிமிஷம் மக்களே, நான் வண்டியில நல்லா போயிட்டு இருப்பான், திடீர்னு டே நிப்பாட்டுறான்னு சொல்லுவேன். நிப்பாட்டி ஆனால் வீடியோ எடுத்துக்கணும்னா உடனே எடுத்து கொடுப்பான். இந்த அழுத்துக்கிறது சலிக்கிறது இதெல்லாம் பண்ணவே மாட்டான். நல்ல மனிதர். எனக்கு சப்போர்ட் பண்ணதுல அவன் தான் இது இல்லாம இன்னும் மேல வரதுக்கு என்ன அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். ஓகேவா? थैंक यू மட்டும் அறிய கூடாது. அடுத்து கோல்ட் இருக்குனே, அதுக்கப்புறம் டைமண்ட் இருக்கு. டைமண்டுக்கு மேல விலை வந்து ஒரு நிக்குது. கண்டிப்பா
இருக்கு. அதுக்கு அடிக்கணும். கண்டிப்பா 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 இன்னும் முயற்சி பண்ணி எடுத்து போடு. கண்டிப்பா. நீங்களா இருக்கும்போது எனக்கு என்னன்னா சொல்லு. எல்லா டைமும் நான் கூட இருக்க மாட்டேன். அதானே பார்த்தேன் பொட்டாட்டி புள்ளன்னு போயிருவேன். கூறிடுவேன். பொட்டாட்டி புள்ளன்னு சொல்லல. திடீர்னு இப்ப வேலை வந்துச்சுன்னா நான் அது லாங்ல போயிடுறேன் கொல்றேன். சப்போர்ட் எதனா ஒரு முள்ள வந்து நிக்கும் தான், இல்லன்னு சொல்லல. நீ இப்படி இந்த மாதிரி பேசுறது, இந்த மாதிரி நீ வந்து எங்களுக்கு ஆறுதலா இருக்கிறது எனக்கு பெரிய சந்தோஷம். நீ இப்ப எப்படி இருக்கியோ அதே மாதிரி எங்க லைஃப் ஃபுல்லா இருக்கணும், அதுதான் நான் நினைக்கிறேன். சரியா? நீ சீக்கிரம் இப்ப வந்து ஒரு 9 மணிக்குள்ள 10 மணிக்குள்ள 11 மணிக்குள்ள 12 மணிக்குள்ள வந்து சேரு. ஏன்னா இந்த அவார்டை வந்து ஒரு கண்ணில் காமிச்சாதான் எனக்கு தூக்கம் வரும். எப்ப வேணாலும் சரிடா, கேக் வெட்டுறோம்டா, லைவ் வீடியோ போடுங்கடா. வர்றோம், வெட்டுறோம். உனக்கோசரம் இவ்வளவு இது பண்ணி போட்ட ஒரு அவங்க, அதாவது என்ன சொல்றது, அது எப்படி சொல்றதுன்னு தெரியல, எனக்கு வரல. அதாவது அதான் நம்மளுக்கு ஆதரவு கொடுத்த எல்லாருக்கும் அவங்க சார்பா ஒரு கேக். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. சரி, வா வா வா. சரியா? வரணும். நான் அப்புறம் நான் டென்ஷன் ஆயிடுவேன். வந்துரு. சரியா? உண்மைக்குமே தான் சொல்றேன், வந்துரு. கண்டிப்பா வருவேன், கவலைப்படாது. சரிண்ணே, சரி வச்சுட்டுமா? எதிர்பார்ப்பாங்களா அவங்கள லைவ்ல வரேன் அப்புறம்? புரியல. லைவ் போடுற அப்புறம் அவங்க எதிர்பார்ப்பாங்க, யாரு அதுன்னு கேட்பாங்க. அப்புறம் வந்துரு. கண்டிப்பா வரேன். சரி 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 வச்சுட்டுமா? சரில, சரி வச்சுட்டுமா? பாய் 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 பாய். அவன் கொஞ்சம் வெகுளித்தனமான ஆளு, ரொம்ப நல்ல பர்சன். சோ டயர்ட் அப்படின்னா கங்க்ராட், அந்த சில்வர் அவார்டு வந்துருச்சு உடனே என்னடா சொல்ற அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி வந்துச்சு. நான் தான் சொன்னேனே கங்க்ராட், அந்த குட் நியூஸ் சொல்லிட்டா நீ வந்து எனர்ஜி ஆயிடுவேன்னு நான் சொன்னேன். அதே மாதிரி அவன் ஆயிட்டான். கேட்க வெற்றியே ஆகணுன்ற ஒரு பெரியல இருக்கிறான். கண்டிப்பா அதுவும் வீடியோ எடுக்கிறோம். நாங்க வீடியோ எடுத்து இதோட அட்டாச் பண்ண முடியும். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்து எங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து கொடுத்ததெல்லாம் அவன் தான். ஆனால் இப்படி இந்த ஆங்கிள்னு சொன்னாக்கா ஃபர்ஸ்ட் இப்படி இப்படின்னுவான். ஆனால் இப்படி இல்லை, நான் இப்படி தானேன்னு சொன்னால் உடனே கரெக்டாக பிடிச்சிருவான். ஒரு தடவை ஃபிக்ஸ் பண்ணி இதுதான் ஆங்கிள், நீ இப்படிதான் எடுக்கணும் அப்படின்னு ஒரு தடவை சொல்லி கொடுத்தா போதும். அது அப்படியே எல்லா வீடியோலையும் மெயின்டைன் பண்ணி வீடியோ எடுக்கணும். அவனாவே ஆட்டோமேட்டிக்காக பிக்கப். ஏன்னா அந்த ஒரு விஷயம் கற்றுக் கொடுத்தா அதை பிக்கப் பண்ணிக்குவான். இந்த அக்காவுக்கு மட்டும் தான் பண்ணல, எல்லாருக்கும் பண்ணியாச்சு. அக்கா மட்டும் தான் லாஸ்ட்டு. இப்போ கால் பண்ணுவா. அது வரைக்கும் வந்து ஸோ வந்து இப்போ நம்ம என்ன சொல்கிறது, இந்த வ்ளாகோட எண்டுக்கு வந்துட்டோம். எல்லாருக்கும் ஒரு பெரிய 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 தேங்க்ஸ். இந்த அவார்டு வந்து உங்களால ரொம்ப நன்றி. அவங்க லைன் வந்துட்டாங்க பேசிடலாம். ஹலோ ஹலோ ஆண்டி, பின்ன போற போன் ஆச்சா? நீங்க வெயிட்டிங்ல போறீங்க, நீங்க பண்ணா நான் வெயிட்டிங்ல போட்டுறேன். நான் என்ன கதை இதெல்லாம்? இல்ல என்ன கதைன்னு நீ தான் சொல்லணும். ஒரு குட் நியூஸ் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கால் பண்ணோம். என்ன குட் நியூஸ்? ஆக்சுவலா vlog போயிட்டு இருக்கு லைவ்ல. vlog போயிட்டு இருக்கு. அது எப்படி வரணும்? ஐயா, நான் vlog எடுத்துட்டு இருக்கேன் லைவ்ல. சரி சரி சரி. உங்ககிட்ட ஒரு குட் நியூஸ் சொல்லணும். என்னது? அதுக்கு வந்து ஒரு ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு நாங்க கேட்கணும்ல. ஏண்டி நான் என்னடி குட் நியூஸ் தானடி சொன்னேன், நான் நெகட்டிவ் நியூஸால சொன்னேன். இவன் ஃபோன் பண்ண உடனே படபடன்னு அடிச்சிடுச்சுதான். நான் மறுபடியும் லைன்ல வந்தேன் பேசிட்டு நான் காலை இது பண்ணிட்டு. ஒண்ணும் இல்ல, ஓகே இல்ல, நல்லா இருக்கீங்களா? அக்கா நல்லாதான் இருக்கும். ஓகே தான். நமக்கு யூடியூப் சேனல் வச்சிருக்கோம் இல்லையா நம்ம? ஆமா. அதுல இருந்து நமக்கு சில்வர் அவார்டு வந்திருக்கு. எப்படி? இப்பதான் இன்னைக்குதான் வந்துச்சு. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ அதனாலதான் அவனுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிட்டே இருந்தோம் ரொம்ப நேரமா. அண்ணன் கிட்ட சொல்லிருங்க. சொல்றேன், அண்ணன் வீட்டுக்கு போயிருச்சு. கண்டிப்பா. ஓகேல, குட் இல்ல? குட் 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 குட். இந்த குட் நியூஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்பத்துல இருந்து கால் பண்ணிருக்கோம். சாரி செலவு, நான் கூட அந்த காலே கட் பண்ண முடியல. அதுக்குதான் சரி அந்த காலுக்கு வந்தாலும் பரவாயில்ல, நான் அதை கட் பண்ணிட்டு நான் உன் லைனுக்கு வந்துட்டேன். ஓகே, கங்க்ராச்சுலேஷன். இன்னும் நிறைய அடுத்து நம்ம கோல்டு வாங்கணும். சரியா? கண்டிப்பா 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 கோல்டு வாங்குறோம், மாற்றோம், செவுத்துல மாஸ் பண்றோம். ஆமாடா, ஆமா, அப்ப போறேன்டா. கண்டிப்பா கண்டிப்பா. சூப்பரோ. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. உனக்கு போட்டோ அனுப்பிச்சுடுறேன்.
ஏய் சந்தோஷமா இருக்குடா, ஒரு மாதிரி இருக்குடா. ஏய் சொல்ல தெரியலடா. சரண்யா கீழே வந்துருங்க, சரண்யாக்கா கீழே வந்துருங்க, கீழே வந்துருங்க. நான் எப்பவுமே போக மாட்டேன். ஆனா அதுவே ஒரு மாதிரி நல்லா இருக்குடா. சூப்பர்டா, ஜெயிச்சுட்டாடா. அண்ணன்கிட்ட சொல்லு சரியா, மறக்காம. அண்ணன் ஃபோன் பண்ணுவேன், நான் பண்ணனா நான் சொல்றேன் நானு. கண்டிப்பா. ஏய் சூப்பர். ஏய் நம்ம ஃபேமிலில ஒருத்தருக்கு சில்வர் வந்து ஃபர்ஸ்ட் வாங்கிட்டோம். ஆமா ஃபர்ஸ்ட் வாங்கிட்டோம். எப்படி வரேன்டா. ஜெயிச்சிட்டோம். ஜெயிச்சிட்டோம். ஆமா பாப்பா இருக்கால பக்கத்துல. இருக்கா ஒரு குடு நிமிஷம். குடு குடு குடு. மாமா கங்க்ராச்சுலேஷன்ஸ் மாமா. Thank you ராஜெல்லம். சரி சரி என்ன பேசுறது தெரியல, ஃபர்ஸ்ட் டைம் வேற பேசுறேன். ஆமா நான் 10th இல்ல. ஓ 10th. 15ஆம் தேதி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது மேடம்க்கு. அதனால படிச்சிட்டு இருக்காங்க மேடம். சரி சரி சரி. எவ்வளவு நம்மளுக்கு இப்ப சப்ஸ்கிரைபர் இருக்காங்க? 1,20,000 கேவோ என்னமோ சம்பளம் வந்துட்டாங்க. சூப்பர். ஆமா அடுத்தடுத்து இன்னும் நிறைய இருக்கு சரியா. நான் வந்து என்ன சொல்றது, நேர்ல காமிக்கிறேன், நேர்ல எடுத்துட்டு வர்றேன், போட்டோ இப்ப அனுப்பிச்சு விடுறேன். நீங்க வீட்டு லொகேஷன் அனுப்பிக்கிறோம், ஒரு நாள் இது பண்ற மாதிரி வாடா. ஃப்ரீயா இருக்கமா, காலையில கிளம்பி வந்துட்டு நைட் ரோடு எம்டியா தான் இருக்கும். கண்டிப்பா வர்றேன். ரோடு எடுத்தா ஒரே பைபாஸ் தான், அழகா வீட்டுக்கு போயிடலாம். அந்த மாதிரி ஒரு நாள் வா, நிம்மதியா உட்கார்ந்து சாப்பிட்டு நிம்மதியா இருந்துட்டு போற மாதிரி வா. கண்டிப்பா வர்றேன், கண்டிப்பா வரேன்க்கா சரியா. தயவு செஞ்சு வா, தயவு செஞ்சு வா. கண்டிப்பா அண்ணன் கிட்ட மறந்துடாம சொல்லிரு. ஸ்ரீ மறக்காம சொல்லுக்கா சரியா. மறக்க ஓகே ஓகே ஓகே. ஹாப்பியா இரு. Thank you. ஏதாவது ஒண்ணுனா நீ இந்த சந்தோஷத்துல நீ எனக்கு போன் பண்ணதே எனக்கு சந்தோஷம். ஆனா ஏதாவது பிரச்சனை உனக்கு நான் இருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோங்க 2 பேரும் சரியா. கண்டிப்பா எனக்கு தெரியும். எமர்ஜென்சில இந்த மாதிரி அன்னைக்கு மாதிரி மறந்த மாதிரிலாம் திவ்யா நல்லா இதை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோ. என்னோட இருந்தாலும் இங்க நான் அக்கா ஒருத்தி இருக்கேன், எந்த சூழ்நிலை வந்தாலும் இதை ஞாபகம் வச்சுக்கோ. கண்டிப்பா அது உனக்கும் சரி அவனுக்கும் சரி 2 பேருக்குமே சொல்லிட்டேன். கண்டிப்பா அன்னைக்கு யாரும் இல்லாம நின்னுட்டேன்னு அந்த மாதிரி இன்னொரு வாட்டி நீ ஏன்டா சொல்லவே கூடாது. சரி புரியுதா. கண்டிப்பா. யாரு இருக்காங்களா எனக்கு தெரியாது திவி, இப்பவும் சொல்றேன், என் உயிர் போற வரைக்கும் நான் பின்னாடி நான் உனக்காக நிப்பேன், அவனுக்காகவும் நிப்பேன், 2 பேருக்காக நான் எப்பவுமே இருப்பேன். அதை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க சந்தோஷம் தனியா கூட சந்தோஷம் எவ்வளவு நாளும் போட்டுக்கோங்க, ஆனா ஒரு பிரச்சனை உனக்கு ஒண்ணுன்னா நான் இங்க பின்னாடி நான் இருப்பேன். அதை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோ. நான் ஞாபகம் வச்சிருக்கேன் இந்தியாக்கா, கவலைப்படாத. ஏன் சரியா, உடம்ப பாத்துக்கோங்க, சேஃபா இருங்க, பத்திரமா இருங்க, நல்லா சாப்பிடுங்க 2 பேரும். ஓகே ஃபைனலாக வந்து vlog-ஓட எண்டுக்கு வந்துட்டீங்க. அக்கா பேசிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் சின்ன ஒரு ப்ராப்ளம் என்னன்னாக்க, திடீர்னு ஆட்டோமேட்டிக்காக ஃபோன் கால் வந்ததுனால வீடியோ வந்து கட் ஆகிடுச்சு. ஸோ வந்து அக்கா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஸோ இப்போ நான் பேசுகிறவங்க எல்லாருமே என்னோடய குட்டி ஃபேமிலி அண்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, இது மாதிரி என்ன வேணாலும் சொல்லலாம், என்னோடய குட்டி கேங்கு, இவங்க எல்லாருக்குமே தான். அதை தாண்டி உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ். இந்த நாளை நான் மறக்க மாட்டேன். இந்த அவார்டு வந்து என்னோட முதல் படியாக நான் எடுத்துக்கிறேன் சரியா. இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம போகணும். அதுக்கு வந்து முக்கியமாக உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும். இதேமாதிரி எப்பயுமே சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது நம்ம வந்து இந்த அவார்டை வந்து நம்ம செவுத்தில் மாட்டலாமா? ஆமாம், ஆணி அடித்து நம்ம வந்து காலையில் மாட்டிடலாம். இனிமேல் விலாகில் வந்து நம்ம அவார்டு தெரியும். ஸோ ஒரு விலாக்லையுமே அவார்டு தெரிய போகுது. இந்த செலிப்ரேஷனுக்கு வந்து அருண் வரணும் அப்படின்னு வெயிட் பண்ணி இந்த செலிப்ரேஷன் வந்து எப்படியோ அருண் வந்துட்டான். ஆக்சுவலாக செலிப்ரேஷனுக்குன்னே ஸோ வந்து இது அருண் வரணுன்னே வெயிட் பண்ணி இன்னைக்கு போயிட்டுருக்கோம். ஆனால் எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மார்ட்டாக வருவான். ஆமாம், எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன். அருண் வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை. இந்த செலிப்ரேஷனுக்காக நீ வந்தே ஆகணும்னு சொல்லி வர வச்சது. ஏன்னா இது வந்து எனக்கு ரொம்ப 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 வருஷத்துக்கு அப்புறம் கிடைச்ச அவார்டு இது. இந்த அவார்டை வந்து இதை சார்ந்த எங்களோட எங்கள் டீம் இந்த குட்டி டீமோட சேர்ந்து கேக்கு வெட்டினா அந்த செலிப்ரேஷன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால தான். ஆனால் அது எங்கே போய் வெட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு vlog-ஐ ஸ்கிப் பண்ணுவா பாருங்கள். மேடம் வந்து கல்லை தின்னுக்கிட்டே இருக்காங்க. சோறு வாங்கி தருவாங்க நம்பிக்கையோட சோறு போடுது வாங்கி தரதான். அது சரி, அப்படி சொல்லி தான் கூட்டு போகுது. ஆமாம். முன்னாடி வைக்காது.
ரெண்டு பேரும் கல்லை தின்னுக்கிட்டு வர்றாங்க. ஏண்டா கல்லை தின்னுட்டு வர்றேன். ஏய் ஏண்டா அடிக்கிறேன் தம்பியா? தம்பியா? ஆமா. யாரா நீ? என் டார்லிங் அது சொல்லு. பாத்தியா? வேலை பார்க்க விட்டாங்க. நகை உடஞ்சு போயிட்டான். கடவுள்லாம் கோச்சிச்சு. ஏய் இப்போ கல்லை தானே தின்னேன், மரியாதையை சொல்லு. கல்லை தானே தின்னேன். பாருங்க கல்லை தின்னுட்டு இருக்கு. ஏதாவது செலிப்ரேஷனுக்கு கூட்டிட்டு போனா கல்லை தின்னுட்டு யாராவது செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. நான் நைட்ல இந்த டைம் இந்த மாதிரிலாம் போகும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ஜாலியா இருக்கு. ஐ லவ் யூ சொல்லணும். டார்லிங் ஐ லவ் யூ டார்லிங். I don't like you. அட மானம் கட்டவங்களா? I don't like you. No darling. I hate you. Why darling? இப்பெல்லாம் சொன்னா என் ஆடியன்ஸ்ல என்ன ஓடி போய் ஏதோ நானே மூணு வச்சிருக்கேன். 3 வச்சிருக்கான் கேட்டங்க गाइस. 3 தான் வச்சிருக்கேன். அதுக்கும் வந்து வழக்கேத்தி விட்டு போலாம். அது யாரோ ஓரா மல்லிகை முட்டா யாட்டோ இரமல மியூசிக் போடுறியா? அள்ளுவதென்ன கிள்ளுவதென்ன ஒர்றா ரொம்ப மண்டாடு. ஐயோ என்ன பண்ணிட்டு இருக்க? அடக்கியான டாஸ் பண்ணிட்டு இருக்க? என்ன கேட காப்பாத்து கடை எங்க சரி சாட்டமே தான் ரைட்ல வரப்போது கடை மண் வாசனை கொல்லம்மா கொல்லம்மா என்ன கண்ணடிக்கிற? கண்ணடிக்கிறானா? யார் அது? அந்த கார் கண்ணடிக்கிறான்டா. டைம் ஏய் கார் கண்ணடிக்கிறானாடா? ஏய் என்னடி நான் வந்து vlog எடுக்கறேன் இப்போ இதுல நீ வந்து ஃப்ளோல வந்து கண்ணடிச்சிட்டு இருக்கியா? ஏய் நான் கண்ணடிக்கல. ஏய் அழகா பாத்து கார் கண்ணடிக்க. என்னங்கடா? ஏய் அடிக்கறடா. நான் அடிக்கலங்கடா. பைத்தியம் ஆயிடுச்சு திவ்யா, வேற எதுவும் இல்ல மக்களே. ஏய் நம்ம கடை மூடி இருக்காங்க. செலிப்ரேஷன் மூட்ல வந்து பைத்தியம் ஆயிட்டாங்க எல்லாரும். Oh my god, oh my Jesus. எல்லாரும் அந்த கடை மூடி இருக்கு. கடை மூடி இருட்டாங்களே. செலிப்ரேஷன் ஒன்று இருந்தால் கேக் இல்லாமல் செலிப்ரேஷன் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் கேக் ஷாப்ஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ கேக் ஷாப்பில் கேக் வாங்கிருக்கோம். என்ன கேக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இனிமேல் தான் ஆர்டர் பண்ணலாம். கேக்கு தான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கான். ஆக்சுவலாக அந்த ஒரு கேக்கு தான் இருக்குது, அதனால் வேறு வழி இல்லாமல் ஆர்டர் பண்ணிட்டாங்க. என்ன பேர் பண்ணு பாப்பா? வந்து என்ன போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு இருக்காங்க. மணி என்ன தெரியுமா மக்களே? 1000 ஒரு 5000 இருக்கும். இப்போ தான் நீங்கள் வந்து செலிப்ரேஷன் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த கேக் ரெடி ஆயிடுச்சு. கேக் ரெடி போதும் அவங்கள்ட்ட கொடுங்க பேக் பண்ணி. சார் கைட் பண்ணி என்ன சொல்லிட்டு வந்தோம். பாடு பாடு இப்போ பாடு பாடுண்ண லிரிக் வந்தா தானே பாட முடியும். செலிப்ரேஷன் மூட் ஆன். என்னப்பா யா செலிப்ரேஷன் எங்க லைட்டிங் இருக்கு? லைட்டிங் எங்கேயுமே இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படிதான் இருக்கணும். எங்கே பார்த்தாலும் பிளராக இருக்குது. ஓகே இங்கே ஓகேவா இருக்குது கொஞ்சம். ஓகே செலிப்ரேஷன் மூட் ஆன். நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கோவளம் பீச் வந்திருக்கோம். பீச்சில் வச்சு செலிப்ரேஷன் பண்ணலான்னு இருக்கோம். ஓகே சாரி கேக்லாம் ரெடியாக இருக்குது. ஸோ இந்த செலிப்ரேஷன் எதுக்காக அப்படின்னா கண்டிப்பாக எங்களை தாண்டி நம்ம ஃபேமிலிக்காக லைன் கிங் ஃபேமிலி அண்ட் வேர்ல்டு வின் கப்பல் ஃபேமிலிக்காக தான் இந்த செலிப்ரேஷனே பண்ணிகிட்ருக்கோம். வேறு எதுக்காகவும் இல்லை. கேக்கு திங்க ஆசைப்பட்டுலாம் வந்து இந்த செலிப்ரேஷன் பண்ணலை. உண்மையாலுமே எங்களோட சந்தோஷம் மொத்தமாக உங்களோட சந்தோஷம் எல்லாமே சேர்ந்து ஒரு செலிப்ரேஷனாக இருக்கணும், குட்டியாக ஒரு செலிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு தான் இந்த செலிப்ரேஷனே நம்ம வந்து பண்ண வந்திருக்கோம். ஸோ வந்து பீச்சில் இருக்கோம். நாங்கள் சொன்ன மாதிரி குட்டி ஃபேமிலியோட அந்த குட்டி சர்க்கிளோட ஒரு குட்டி செலிப்ரேஷன், அவ்வளோதான் சொல்லப்போனால்.
ஓகே பண்ணிடலாமா? ரெடி. இப்போ வந்து செலிப்ரேஷன் மூட் ஆன். வந்து ஆல்ரெடி ஃபோன் காலில் பார்த்துருப்பீங்க. எங்கள் அண்ணன் ஒருத்தன் வந்து நான் வந்து கேக்கு செலிப்ரேஷன் பண்ணுவேன்டா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ அவன் தான் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஆட்டோலேயே பார்த்துருப்பீங்க. அந்த சூட்டமொழிக்கார அந்த பம்பு அடிக்கிற மாதிரி இருப்பாங்க, அவன் தான். அது வேறு யாருமே இல்லை. அவன் வந்து நமக்கு வந்து இந்த கேக் செலிப்ரேஷன் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு, அதுவும் அருண் வந்ததுக்கப்புறம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவளும் அடம்பிடிச்சிட்டா. அதே மாதிரி அவனும் சரி, அருண் வந்ததுக்கு அப்புறம் தான் கேக் கட்டிங்கு செலிப்ரேஷன் மற்றது எல்லாமே. அதுக்கு முன்னாடி எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு நானும் அனௌன்ஸ்டாக சொல்லிட்டேன். ஏன்னா எங்களோட வீடியோஸும் சரி, எங்களோட விளாகும் சரி, முழுக்க பாதி எஃபெக்ட் இல்லை, முழு எஃபெக்ட் 100%ல் 75% அருண் போட்டிருக்கான். மீதி 25% தான் நாங்கள் போட்டிருப்போம். அது ஏன் அப்படின்னா நாங்கள் வந்து ஜஸ்ட் ஆக்டர்ஸ் தான். அது அழகாக காட்டி, எங்களை கலராக காட்டி, எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுத்தது எல்லாமே எங்கள் அருண் தான். ஸோ அவன் இல்லாமல் நாங்கள் இல்லை. ஸோ அதனால அது மட்டும் இல்லாமல் குரு அண்ணன் வந்து எனக்கு நிறைய இடத்துல சப்போர்ட் பண்ணியிருப்பான். ஏற்கனவே நீங்கள் ஏதோ ரெண்டு விளாகுக்கு முன்னாடியோ இதுக்கு முன்னாடியோ நீங்கள் ஏதாவது விளாகில் நோட் பண்ணியிருப்பீங்க. நிறைய விளாகில் அந்த சூட்டப்படிக்காரன் இருந்திருப்பான். அப்புறம் மெயினாக அந்த கூகுள் குட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆமாம், நாங்கள் எவ்வளோ ஆக்டரோ அதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ கேமராமேனோ அதுக்கு தகுந்த மாதிரி அவன் என்ன பண்ணுவான்னா இந்த லொக்கேஷன்லாம் நமக்கு காட்டுவான். இப்போ கூட இந்த லொக்கேஷனுக்கு வந்து நம்ம இந்த கூகுள் குட்டப்பாவும் இப்போ புதுசாக நம்ம ஃபேமிலியில் வந்து ஒரு தாடி வச்ச டிஆர் வந்திருக்காரு. ஸோ வந்து நம்ம கேங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சேர்ந்துட்டாங்க. ஆமாம், ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க அந்த vlogல. ஸோ இப்போ நம்ம ரொம்ப வளவலன்னு பேச வேண்டாம், நம்ம செலிப்ரேஷன் முடிப்போம். ரெடி. இருங்க, கத்தியை தீட்டுவானா? கத்தியை தீட்டது. ஹாப்பி பர்த்டே 100K ஃபேமிலி. என்னம்மா கொடுக்குறது? லைன் ஆபீஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் வராதா? என்னங்க நீ வெட்டிட்டல்ல, இப்ப நான் வெட்டுறேன். இருங்க, செலிபிரிட்டி அவங்க அடுத்து தானே நம்ம. நான் வெட்டுவேன். அது எதுக்குன்னா மேலே எடுமா. சாப்பிட்டுருங்க. ஏய் இருடா செலிப்ரேஷன் பண்ண வந்து நான்டா. நீங்க இல்ல, நான் இங்க குடுக்குறாத. ஏய் குடியாருனே. ஆனா அப்படிதானே. மேலும் மேலும் வரதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க் யூ. இன்னும் நல்லபடியா இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் நல்ல பக்கா சூப்பரா எடுத்து தரத்துக்கு வணக்கம். வீடியோனால தானே அமைதியா இருக்கேன். எப்படியே கட்டி வாங்கி அடிச்சிருப்பேன். ஓகே, நல்லபடியா வந்து செலிப்ரேஷன் நல்லபடியா போணுச்சு. ஸோ எங்கள் அண்ணன் தான் வந்து இன்னும் நீங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செலிப்ரேஷன் கேக்கு வெட்டுற விஷயம் வந்து பண்ணியிருக்கான். அதுவும் இந்த டைமில் வேலை முடிஞ்சு வந்து இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கான். இந்த மாதிரி ஒரு சில அன்பான பர்சன்ஸ்லாம் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நம்ம இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு போவோம். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்பயுமே வேணும். கேக்கு ஓகே, உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்பயுமே வேணும். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. திவ்யா தான் வந்து இதுக்கு வந்து அளவெல்லாம் போட்டு என்னென்னமோ பண்ணி கொடுத்தாங்க. வந்து ஆணி அடிச்சு மேலே நீட்டாக மாட்டியாச்சு. இங்கே வந்து கோல்டு அவார்டு, இங்கே வந்து டைமண்டு, இங்கே வந்து எல்லாம் மாட்டணும்னு ஆசை. உங்கள் சப்போர்ட் இருக்கணும்னு நம்புகிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். அவரோட எண்டுக்கு வந்துட்டோம். இதே மாதிரி நமக்கு வந்து எப்பயுமே சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க, இந்த vlog தான் நீங்கள் புதுசாக பார்க்குற vlog அப்படின்னாக்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதே மாதிரி நெக்ஸ்ட் vlogல உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறோம். பாய் பாய். லவ் யூ. Love you all. Take care.
தேங்க்யூ Thank you so தேங்க்யூ ஸோ மச்.